என்னக்கா, எப்பவும் என்கிட்ட தானே திருவிழா காசு தீபாவளி காசுலாம் கேட்பீங்க. இந்த தடவை என்ன புதுசா ஆதர் கிட்ட கேக்குறீங்க? என்ன சார் பண்றது, இப்ப நீங்களே வேலை இல்லாம இருக்கீங்க. இந்த சமயத்துல உங்ககிட்ட எப்படி பணம் கேட்க முடியும்? அதனாலதான் ஆதிரா அம்மாட்ட கேட்டேன். உங்களுக்கு பதிலா அவங்க தானே வேலைக்கு போய் சம்பாதிக்கிறாங்க. அக்கா, இப்போ நான் வேலைக்கு போய் சம்பாதிச்சாலும் இது எல்லாமே அவரோட பணம் தானே. இதுல என்ன வித்தியாசம் இருக்கு? நீங்க எப்பவும் போல அவர்கிட்டயே கேளுங்க, அவரே உங்களுக்கு கொடுப்பாரு. சரிம்மா. எங்க இந்தாங்க கொடுத்துருங்க உங்க கையாலேயே. ஆம், பரவாயில்ல ஆதர, நீயே கொடு. ஏன் நீங்க கொடுக்க மாட்டீங்களா? நீ கொடுத்தா என்ன, நான் கொடுத்தா என்ன? கொடு, அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்தாங்கம்மா, வாங்கிக்கோங்க. இந்தாங்கக்கா. ரொம்ப ரொம்ப நன்றிம்மா, வரேன். மாமா, ரோஹிணி எங்க? காலையில இருந்து ஆளையே காணோம். மா, ரோஹிணி இன்னைக்கு ஏதோ ஸ்பெஷல் கிளாஸ் இருக்குன்னு காலையிலேயே கிளம்பி போயிட்டாம்மா. சரிங்க மாமா. எங்க நீங்க வாங்க, வண்டி எடுங்க போலாம். மாமா, நான் அவரை வெளியே போயிட்டு வந்துடுறேன். சரிம்மா. போலாம். ரோகிணி, என் கைய ஒரு நிமிஷம் கில்ல. எதுக்கு கௌதம்? கில்ல, நான் சொல்றேன். ஐயோ வலிக்குதே. அப்படின்னா இது கனவு இல்ல, நிஜம்தான். என்ன கௌதம், திடீர்னு ஏன் உங்களுக்கு இந்த டவுட்? பின்ன என்ன ரோகிணி, நான் 100 வாட்டி கால் பண்ணி வா வான்னு கூப்பிட்டாலும் எங்க அண்ணன் பாத்திரம் அண்ணி பாத்திரம்னு சொல்லிட்டு வரமாட்ட. அப்படிப்பட்ட நீயே எனக்கு ஃபோன் பண்ணி என்னை பார்க்க வந்து என் பக்கத்துல உட்காந்துட்டு இருக்கனா, எனக்கு டவுட் வராதா? நியாயமா பார்த்தா இந்த டவுட் எனக்கு தான் வரணும். நீங்க என்ன இந்த அளவுக்கு லவ் பண்றது கனவா நிஜமான்னு எனக்கும் தான் சந்தேகமா இருக்கு. பாத்தியா, நான் சீரியஸா சொன்னா பதிலுக்கு நீ என்ன கலாய்க்கிறிய. கலாய்க்கலாம் இல்ல கௌதம், நிஜமா தான் சொல்றேன். உங்கள மாதிரி ஒரு பையனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு பெரிய எடுத்து பொண்ணுங்கலாம் நீ நானும் போட்டி போட்டுட்டு கியூல நிப்பாங்க. ஆனா நீங்க என்ன லவ் பண்றதுதான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு கௌதம். ரோகிணி, லவ் பணத்தை பார்த்து வர்றதில்ல, மனசை பார்த்து வர்றது. ஏன் லவ் உன் மனசை பார்த்து வந்தது. உன்னை பார்த்ததுமே என் மொத்த வாழ்க்கையோட சந்தோஷமும் எனக்கு உன் கையில தான் இருக்குன்னு நம்பிக்கை வந்துடுச்சு. அந்த நம்பிக்கை தான் நான் உன் மேல வச்சிருக்க லவ். ரோகிணி, எதுக்கு இப்படி அழுதுட்டு இருக்க? பார், கண்மையெல்லாம் அழிய போகுது. பரவாயில்ல. நீ ஃபோன் பண்ணதும் சாப்பிடாம கிளம்பி வந்துட்டேன். இப்ப கண்ணா பின்னான்னு பசிக்குது, என்ன பண்ணலாம்? ஏதாச்சும் ஹோட்டலுக்கு போலாமா? அதெல்லாம் வேணா ரோகிணி, நீ காலேஜுக்கு டிஃபன் பாக்ஸ் கொண்டு வந்திருப்பல, அத கொடு. இல்ல கௌதம், எங்க வீட்டு சாப்பாடெல்லாம் நீங்க சாப்பிடுவீங்களா? என்ன ரோகிணி இப்படி கேக்குற? இந்த ஜென்மம் மட்டும் இல்ல, இன்னும் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் உன் கையால சாப்பிடணும்னு ஆசைப்பட்டுட்டு இருக்க. அப்படிப்பட்ட நான் உங்க வீட்டுல சமைச்சதை சாப்பிட மாட்டேன்னா என்ன? குடு ரோகிணி. இந்தாங்க. என் கையெல்லாம் டஸ்டா இருக்கு, அதனால நீயே உன் பொண்ணான கையால எனக்கு ஊட்டி விட்டுற ப்ளீஸ். அதை வச்சு விட்டு. சரி கௌதம், நான் கிளம்புறேன். அதுக்குள்ளயா? நான் வந்து எவ்வளவு நேரம் ஆச்சு தெரியுமா? நான் கிளம்பணும், காலேஜ்க்கு வர லேட் ஆயிடுச்சு. உன்னை காலேஜுக்கு போக வேணான்னு சொல்ல சொல்லி என் மனசு துடிக்குது. ஆனா உனக்கு படிப்பு முக்கியன்றதுனால போகட்டும் விடுன்னு என் புத்தி தடுக்குது. கடைசியில மனச புத்தி தான் ஜெயிக்குது. ஓகே ரோகிணி, நீ கிளம்பு. பாய். சரி கௌதம், காலேஜ் முடிஞ்சதும் நானே கால் பண்றேன். சரி, ஓகே, பாய். பாய். ஓகே கௌதம், பாய். பாய்.
ச்சீ, என்ன சாப்பாடுறா இது கருமம்.